ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சமூக சீர்கேடை பத்தி நம்ம பேச போறோம். சமூக சீர்கேடுனா என்னதுன்னா, மக்கள் மாணவர் இருக்காங்க, அவங்க தீய பழக்கத்துல ஆளாகிட்டாங்க. ஸோ என்ன மாதிரி தீய விஷயம்னா, வேப் அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது போன்ற விஷயத்தினால மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாதிக்கப்படுறதுனால நம்ம இந்திய சமுதாயமும் பாதிக்கப்படுது. புரியுதா? இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கட்டுரை செய்ய போறோம். இதை வச்சு ஒரு கேள்வி இருக்கா யாருக்காச்சும்? ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் எனக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் தரீங்க சார்? எக்ஸாம்பிள்லாம் எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அது சுண்ணையோட ஜெயில் தெரியுமா? அந்த ஜெயிலில் நம்மளோட இந்திய சமுதாயம் தான் அதிகமாக இருக்காங்க. எதனால அதிகமாக இருக்காங்கன்னா, நம்மளோட சமுதாயம் ஒரு நிறைய வழிகாட்டி இல்லை, நல்ல வழிகாட்டி இல்லாதனால நம்ம மக்கள் இருக்காங்க. ஸோ எந்த வழியை நோக்கி போகிறது தெரியாம தவறான வழிக்கு போறாங்க. புரியுதா? புரியுது ஐயா? பண்ணக்கூடாதியா? நம்ம இனத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னைய நினைப்பாங்க? நல்லதான் நினைக்க மாட்டாங்க. உங்களை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன். இன்னும் எங்களை தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ரெடி ஆகிக்கல. ஜேகே ஒரு காலத்துல கேங்ஸ்டர் இருந்தவரா, ஆனா இப்ப அவர் எஸ்பிஎம் ரிசல்ட் நல்லா எடுத்து ஃபார்ம் 6 வரைக்கும் போயிருக்காரு. நீங்க அவர் எக்ஸாம்பிளா எடுத்து அவரு டேமேஜ் பண்ணிருந்தாங்க, உங்க வாழ்க்கை டேமேஜ் பண்ணிருக்காங்க. பண்ணு என்னையா புரிஞ்சிடும்? அப்பயே நீங்க யோசிச்சிருக்கோம். உங்களுக்கு சீலாப்னா போல ஜஹாட் கூட உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க தானே நீங்க 2 பேரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஎம் கோபி அடிச்சு ஸ்கூல்ல கோம் பண்ணி எஸ்பிஎம் செய்ய முடியாம போச்சு. ஆமா ஆமா ஆமா, நாங்க தான். இன்னும் திருந்தலையா? ஐயா இல்ல, நான் திருந்த மாட்டேன். அதுல செய்யாதீங்க. நம்ம செஞ்சா உங்க உடம்புக்கு நல்லது இல்லை. என்ன அங்கிள் அவரை மாதிரி பூமர் மாதிரி பேசினீங்க? போன 10 வருஷம் முன்னாடியே பூமர் மாதிரி பேசிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கய்யா. உங்க குடும்பம் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க உங்க வீட்டுக்காக. தெரியும் தெரியும் தெரியும். வீட சொன்னதும் போயிடும். வீட்டுக்கு அங்க பாரு, அங்க பாரு. சார், என்னோட பசங்களுக்கு என்ன சார் ஆச்சு? நான் ருவினோட அப்பா. இப்ப 2 பேரும் ரொம்ப கிரிட்டிக்கலான. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆளுக்கு அவங்க பையனுக்கு காலை இழந்துட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு அவரோட கையே இழந்துட்டாரு. சரிப்படுத்த வாய்ப்பு இல்லையா சார்? இல்லையா, கையும் உடஞ்சிருச்சியா? என்ன செலவானாலும் பிரச்சனை இல்லை சார். நீங்க செய்யுங்க உங்களோட சிகிச்சையை. செய்ய முடியாதுயா எதையும். அவங்க 2 பேரும் மதுபானம் ஓட்டிட்டு வாகனம் ஓட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட போதையில அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல போய் இப்போ 2 பேரும் காலும் கையை இழந்துட்டாங்க. நல்லவேளை மண்டையில இந்த அடைப்பல்ல. பட் நீங்க கொஞ்சம் 2 வாரம் கழிச்சு உங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டியாச்சும் பார்த்துக்கோங்க. மதுபானம் வருந்திட்டு வாகனம் ஓட்ட வேணாம்.
இந்த கெட்ட பழக்கமே வேணாம், இந்த போதைப் பொருள் எதெல்லாம் இப்போவே உங்கள் பசங்களை நீங்கள் பார்க்கலாம். விவேன் ஏன் அப்படி பண்ணீங்க? அவத்த எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னு. இப்ப பாரு உனக்கு தானே இது வலிகள். உனக்கு எவ்வளவு சொல்லியும் புரியாது பிரியா. நான் பேசுறேன் கேட்குதா? புரியுது. இப்ப என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? எனக்கு நான் பேசுறேன் ரெண்டு பேர்த்தையும் கேட்டீங்களா? பாருங்க எவ்வளவு கஷ்டம். இப்ப ரெண்டு பேரும் என்ன வேலை செய்வீங்க? சரியா உங்க உடம்புல நல்லதுக்கு அப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு வேலை வாய்ப்பு எடுத்து. சரி உங்களோட ஹாஸ்டல் செலவுலாம் எப்படியா? என்னோட அப்பா கட்டிக்கலாம் இல்லையா? சரி நான் போயிட்டு வரேன். எக்ஸாம் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை